தரங்கம்பாடி அருகே பைக்குகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கீழே விழுந்த கல்லூரி மாணவர் உட்பட 3 பேர் டிராக்டர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த 24 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் ஹால் டிக்கெட்டுகளை தேசிய தேர்வு முகமை தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இன்று முதல் மாணவ மாணவியர் தங்கள் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான தீ தடுப்பு மற்றும் தொழிலக பாதுகாப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவட்டத்தில் வெளி விபத்துகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் கண்காணிக்க வேண்டும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகள் மற்றும் அனைத்து பட்டாசு உற்பத்தி செயல்படும் மையங்களை உடனடியாக கூட்டாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அறிவுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் ஏரி சீரமைப்பு பணிகள் எப்போது முடிவடையும் என்று விவசாயிகள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. மழை காலத்திற்குள் சீரமைப்பு பணிகள் முடியவில்லை என்றால் இந்த ஆண்டும் விவசாயம் கேள்விக்குறியாகிவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 97.76% 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டு விட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடம் தற்போது 7961 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் முடிந்து 4 நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்ததை போல் காட்டி பாஜக நாடகமாடி வருவதாக மேற்கு வங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் பலவீனமான அரசு அமைவதோடு ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் விருப்பம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானின் சீடர் காங்கிரஸ் என்றும் பிரதமர் விமர்சித்துள்ளார். உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்க நிர்வாகிகள் குழுவில் மகளிருக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மக்களவையுடன் சட்டப்பேரவைக்கும் சேர்த்து தேர்தலை சந்திக்கும் ஆந்திர மாநிலத்தில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 4.14 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்ததும் 10 முதல் 15 மாநிலங்களில் பாஜக ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான அந்நிய செலாவணி மாற்று விகிதம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாஜக முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி அல்ல, இது தொடர்பான எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை முஸ்லிம்கள் நம்ப வேண்டாம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு தெரிந்துதான் ஆசிரியர் பணி நியமன முறைகேடு நடந்தது என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட குணால் கோஷ் தெரிவித்துள்ளார். 3வது சரக்கு மற்றும் சேவை வரி தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மத்திய வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய மற்றும் மாநில அரசின் ஜிஎஸ்டி அதிகாரிகள் கலந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில் வரி ஏய்ப்புக்காக பதிவு செய்யப்படும் போலி நிறுவனங்களை கண்டறிதல், இதை தடுக்கும் விதமாக ஜிஎஸ்டி பதிவு செய்யும் முறையை ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டன. மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு மக்களவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக அவரின் மகன் கரண் பூஷன் சிங்கிற்கு கெய்சர்கஞ்ச் பகுதியில் பாஜக வாய்ப்பளித்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவேக்சின் தடுப்பூசி பாதுகாப்பானது மற்றும் எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது என்று அதன் தயாரிப்பு நிறுவனமான பாரத் பயோடெக் உறுதியளித்துள்ளது. அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டுள்ளார். அதேவேளை அமேதி தொகுதியில் கிஷோர் லால் சர்மா காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக
ஸ்மிருதி இரானி மீண்டும் களம் இறங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ராகுல் காந்தி ஏற்கனவே வயநாடு தொகுதியில் போட்டியிட்டுள்ள நிலையில் அவர் 2வது தொகுதியாக ரேபரேலியிலும் களம் இறங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலித் பிற்படுத்தப்பட்டோர் இல்லாத நாட்டைத்தான் மோடி அரசு விரும்புகிறது என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை அச்சுறுத்துவது, அழுத்தம் கொடுப்பது போன்ற மோடி அரசின் மிரட்டல் நடவடிக்கைகள் மேற்கு வங்காளத்தில் செல்லுபடியாகாது என்றும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். துபாயில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. துபாயில் இருந்து பிற நாடுகளுக்கு செல்லும் 15 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த மாணவர்களின் முகாம்களை கலவர தடுப்பு போலீசார் வலுக்கட்டாயமாக அகற்றியுள்ளனர். அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுமார் 100 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.